கோவை அரசு பேருந்தில் திடீரென ஏற்பட்ட புகையால் அச்சமடைந்த பயணிகள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து வெளியேறியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். இந்த சம்பவம் குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? நிலைமை அங்கு சீராகி இருக்கா? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து கோவை நோக்கி வந்த அரசு பேருந்தில் ரேடியேட்டரில் திடீரென புகை கிளம்பி பேருந்து பாதி வழி, அதாவது ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் பேருந்து நின்றது. புகை வந்தவுடனே ஓட்டுநர் அவர் இருக்கையிலிருந்து இறங்கிவிட்டார். ஆனால் பேருந்து அதோடைய கதவுகள் மூடப்பட்டிருந்தனால பயணிகள் வெளியே வருவதற்கு மிகவும் சிரமம் ஏற்பட்டிருந்தது. அந்த சம்பவத்தை பார்த்து அவங்க அதிர்ச்சியில் அடைஞ்சவங்க உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஜன்னல்களை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தனால ஒரு சிலர் பேருக்கு கையிலையும் காலிலையும் காயம் ஏற்பட்டது. அவர்களுக்கு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. பின்பு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் உதவியுடன் பேருந்து புகை அணைக்கப்பட்டு மாற்று பேருந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய பயணிகள் அனைவரும் கோவை வரவழைத்தனர். ஓட்டுநர் சாமர்த்தியமா செயல்படாத இந்த காரணத்தினால் அங்க ஒரு பரபரப்பு ஏற்பட்டது என்ன பொதுமக்கள் தரப்புல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நன்றி கார்த்திக்.